அரசியல் தடநேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. ஒரு வழியாக தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு. திமுக நாங்கள் ஆட்சிக்கு போகிறோம், அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு மாற்றுக்கட்டில் ரெண்டு ஜோடு படுஜோறு பண்ணிக்கிருந்தாங்க. அமைதியாக உட்காந்துருந்த விஜய் கோல் போட்டு நான் தேப்பா முதலமைச்சர், என்னவா 2 பேர் வச்சு சாத்தினீங்க, உங்கள் 2 பேர்த்தையும் மண்ணை கவிக்குன்னு சொல்லி அடிச்சு உருக்கிட்டு 100க்கு மேற்பட்ட தொகுதியில் முன்னிலை நிலவரத்தை போய்க்கிட்ட தமிழ்நாட்டில் அடுத்து விஜய் தான் முதலமைச்சர் என்பது மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. விஜய் படுஜோரம் முதலமைச்சராக உட்கார போகிறார். தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகிறது. திமுக ஒரு பக்கம் ரத்த கண்ணி வெடிக்குது, அதிமுக ஒரு பக்கம் ரத்த கண்ணி வெடிக்குது. விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப விஜய்க்கு என்ன தெரியும், புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியில் தொண்டர் இருக்காங்க, நிர்வாகி இருக்காங்க, தொடர்ந்து புகார் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. அதை முடிஞ்சு கட்சி ஆரம்பித்து சினிமா துறையை விட்டு விலகி அரசியலில் வந்தோடனே விஜய்க்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், விஜய் ஒரு அரசியல் தாங்க வரா, இருக்கிறத ஏன் மூடி போகிற, விஜய் பிரச்சாரம் பண்ண தெரியல, மக்களை சந்திக்கல அப்படி கடுமையான குற்றச்சாட்டை எலி நரி என்னென்ன பேர் வைக்கணுமோ அத்தனை பேர் வச்சிங்க. குடும்ப பிரச்சனையை கிளப்பி விட்டீங்க. என்னென்ன சொல்லணுமோ அத்தனை சொல்லி விஜயை எப்படியாச்சும் தேர்தல் மண்ணை கவைக்கணும்னு இந்த அதிமுக திமுக 2 கட்சி போட்டு வேலை மக்கள் எல்லாமே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி என்னன்னா சொல்லுங்கப்பா, விஜயை பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறது, விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் செல்ல பிள்ளை, நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி 2 பக்கம் கொடுத்த இலவச பொருளெல்லாம் வாங்கிட்டு நேராக போய் விசிலுக்கு ஓட்டு போட்டு விசில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதலமைச்சராக போகிறார் நடிகர் விஜய். இப்போது முதலமைச்சர், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய். பெரிய அரசியல் மாற்றமே வந்திருக்கு. விஜய் என்ன ஆட்சி செய்தார், இனிமேல் என்ன மாற்றத்தை கொண்டு போகிறார்னு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் விஜய் மக்களுக்கு பொற்கால ஆட்சி தான் கொடுப்பாருன்னு மக்கள் பெரும் எதிர்பார்க்குறாங்க. விஜயை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இன்று மேல் விஜய் அவர்களை ஏமாற்ற மாட்டார். தமிழ்நாட்டு மக்கள் பொற்கால ஆட்சி விரைவில் அமைய உள்ளதாக விஜய் தரப்புலன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக அதிமுக என்ன சொல்கிறாங்க, விஜய் இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு ஆட்சி ஓட்ட முடியும், 3 மாதம் 6 மாதம் ஆட்சியெல்லாம் கலைச்சி விட்டுருவாங்க. விஜய்க்கு தொடர்ச்சி ஆட்சியெல்லாம் கொண்டு போக வழியே இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து அடித்தா விஜய் தாங்குவாரா, எங்களால் எதுவுமே செய்ய முடியும், நாங்கள் தான் எல்லா அப்படின்னு திமுக அதிமுக சவாலோடு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து இப்படி பேசியே தான் கெட்டு போயிட்டீங்க 2 பேரும், எப்படி முதலமைச்சர் தலைவர் பதவி இருக்காது, உங்கள் மேலே உள்ள ஊழல் பட்டியலை எடுத்து ஒவ்வொன்றா விசாரணை பண்ணி உங்களை போல கொண்டு போய் சேர்க்க இடத்துல சேர்த்தாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். தொடர்ந்து இந்த அராஜக ஆட்சி இந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கனிம வள கொள்ளை எல்லாத்தையும் ஊழல் 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 இதை பூரா அடியோட ஒழிக்கிறதுக்கு தலைவர் வந்திருக்கார். தலைவருக்கு நல்ல ஆட்சி செய்யறதே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. தலைவர் சத்தியம் பண்ணலாம் தெரியுமில்ல, கண்டிப்பாக மக்களுக்கு மிக சூப்பரான ஆட்சி, நல்ல ஆட்சி வரப்போகுது என்று டிவிக்கு நிறுவல் மிக பெருமையுடன் சந்தோஷமும் உற்சாகத்தும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அதிமுக பண முதலாளிகள் எவ்வளோ பணங்கள் செலவழிச்சு எவ்வளோ ஓட்டு வாங்கலாம் பிளான் பண்ணாங்க, எல்லாத்தையும் காலி வந்துட்டான். இன்றைக்கி இருக்க முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளரும் அடியோட தோக்கடிக்கிறது எங்கள் வேலை. பாருங்கள், ரிசல்ட் முடியும் இன்றைக்கி இருக்க எம்புட்டு அமைச்சர்கள் அடியோடு அழித்து அரசியல் அஸ்தமனத்தை உருவாக்குறது எங்கள் டிவிக்கு நோக்கம். எங்களவா நீங்கள் நொறுக்கணும்னு நினச்சிங்க, பார்த்தீங்களா, மக்கள் வெள்ளம் மக்கள் பூரிப்பு அவ்வளோ இருக்குது. வரக்கூடிய தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் அண்ணன் விஜய் உறுதுணையாக இருப்போம். மக்களுக்கு வேணுங்கிற திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பார். சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்த அனைத்து மிக சிறப்பாக நிறைவேற்றப்படும். மக்களுக்கான ஆட்சி மக்களாட்சி விரைவில் வரப்போகிறது. இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டும் காத்திருக்க வேண்டும் என்று விஜய் ரசிகர் விஜய் கட்சி தலைமை உறுப்பினர்கள் மிக சந்தோஷமாக சொல்கிறாங்க. இனி அமைச்சரவை அமைப்பது எப்படி, என்ன செய்யலாம், எப்படி நாட்டு மக்களுக்கு உயர்த்தி கொண்டு போகலாம் என்று விஜய் பல்வேறு திட்டங்கள் கொண்டு போகிறாரு. நல்லாட்சி கொடுப்பார், பெருவாரியான மக்கள் நம்புகிறாங்க. நம்பிக்கை விஜய் செய்வார் என்று விஜய் ஆதரவாளர் சொல்கிறாங்க. மேலும் தொடர்ச்சியாக விஜய் ஆட்சி மாற்றம் உருவாயிடுச்சு, இனி அதிகாரி மாற்றம் தொடர்ந்து அந்த அதிமுக திமுக கட்சிக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஜால்ரா தட்டுற அதிகாரிகள் எல்லாத்தையும் அடியோட மாற்றி தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் கனிம கொலை இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு எங்கள் தலைவர் கொண்டு வர போகிறார். ஆட்சியை பாருங்கள், நாங்கள் எங்கள் ஆட்சியை பற்றி நாங்கள் ரொம்ப நேரம் சொல்லக்கூடாது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாள் தமிழகத்தில் மிக மிக அற்புதமான ஆட்சி கொடுக்கறதுக்கு எங்கள் தலைவர் இறங்கியா வேலை பார்த்துட்டார். முதலமைச்சர் பதவியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அமைச்சரை வேலை ரெடி பண்ணிக்கிறோம், எந்த மாவட்டத்தை எப்படி டெவலப் பண்ணலாம், எந்த அதிகாரி எங்கே போடலாம், எப்படி செய்யலாம், தமிழகத்தை இன்னும் முன்னுதாரணமாக கொண்டு போகணும், ஊழல் லஞ்சம் கல்வி மருத்துவம் எல்லாம் இலவசம் அப்படி கொண்டு போகலாம். எங்கள் பிளானை வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே தமிழகத்தில் செம்ம சூப்பரான ஆட்சியை கொடுக்க விஜய் அவர் ரெடி ஆகிட்டான்ட்டு சொல்கிறாங்க. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை விஜய் எவ்வாறு செஞ்சு காப்பாற்ற போகிறார் என்பது மிக மிக ஒரு ஆர்வத்துடன் மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. இதை எப்படி விஜய் எவ்வாறு செய்து முடிக்கப் போகிறார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக விஜய் மேலே ஜெயிக்க மாட்டார், 2 சீட்டு வருவார், 1 சீட்டு வருவார், குறைந்த எண்ணிக்கையில் ஓட் பேங்க் வரும், 9%, 8%, 7% தொடர்ச்சியாக சொன்னாங்க. 2 எம்எல்ஏ கூட வர மாட்டாங்க, 1 எம்எல்ஏ கூட வர மாட்டான்னு பல்வேறு ஐடி லிங்கை வச்சு விஜய் மேலே தவறான கருத்து தொடர்ச்சியாக பரப்பி விஜய் தேர்தலோடு ஓடி போயணும்னு தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து சொன்னாங்க. இன்றைக்கி அத்தனை முறியடிச்சு என்னவா சொன்னீங்க,
எப்படி எவ்வளோ என்னோடய ஓட் பேங்க் எங்கே, நாங்கள் சொன்ன கணக்கு எப்படி இருக்குது, எங்களை நம்பி எப்படி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் எங்கள் ஆட்சியை பார்த்து நீங்கள் திருந்தணும். ஆனால் விஜய் வெற்றி பெற்றதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இனிமேல் எந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், கிராமப்புற தேர்தலாக இருந்தாலும், ஊராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி எந்த தேர்தலாக இருந்தாலும் வார்டுக்கு எதுவும் செய்ய மாட்டோம், மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டோம், தொகுதி செய்ய மாட்டோம், மக்களை பற்றி கண்டுக்கவே மாட்டோம். தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் வருவோம் 3 மாதம் முன்னாடி வேணுங்கிற அளவுக்கு பணம் கொடுப்போம், ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்போம், பொருளாதார ரீதியாக கொலுசு குண்டா சட்டி என்னென்னா கொடுப்போம். ஓட்டு வாங்கிட்டு வெற்றி பெற்று போகலான்னு நினச்ச இந்த திராவிட கட்சிகளுக்கு இரண்டுக்குமே செம்ம சவுக்கடி மக்கள் அடிச்சிருக்காங்க. இனிமேல் எங்களுக்கு நல்லது செய்யணும், மக்களோட மக்களை இணைஞ்சு வேலை வைக்கணும். நீங்கள் ஒன்றும் பெரிய எஜமானர் கிடையாது, எங்களுக்கு பணியாளர் கூடிய ஒரு வேலையாள். உங்கள் வேலை செய்கிறது எங்களுக்கு வேலையை தவிர உங்களை நாங்கள் பார்க்குற கையை கட்டி ரோட்டில் இங்கெல்லாம் நடக்கக்கூடிய காலம்லாம் நீ மாறி போச்சு. இன்னைக்கு தொகுதியில் யாராக இருந்தாலும் முழுமையாக வேலை பார்க்கணும், மக்களுக்கு உரை செய்யணும், குடிதண்ணி பிரச்சனை செய்யணும், கனிமவள கொள்ளையக்கூடாது, மக்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. இது தமிழக சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கு தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக, கிராம வாரியாக எல்லா பிரச்சனையும் யார் முழுமையாக செஞ்சு மக்கள் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்களே இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வெற்றி பெற முடியும். அது முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும், முதலமைச்சராகவே இருந்தாலும் சவுக்கடி மாறாது. வரக்கூடிய காலங்களில் பணம் கொடுத்து ஜெயிக்கலாம்ன்ற நினப்பு இதோடு மறந்து அடியோடு போகுது. திருமங்கல ஃபார்முலா இதோட முடிச்சாச்சு. இனிமேல் மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி. விஜய் எப்படி செய்ய போகிறார், விஜய் ஆட்சி எப்படி பண்ண போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. விஜய் என்ன செய்வார்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.